பகவானுடைய பஞ்ச ஆயுதங்கள் தான் பகவத் ராமானுஜராக அவதரித்தது என்று வர்ணிக்கிறார். சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றார். மேல்கோட்டை பத்தி சுவாமிகள்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. ராமானுஜர் பத்தி பேசுறது அவசியம், பத்தி பேசணும்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கந்தபடி வசந்தம்னு சொல்லுவான், அப்படியே மஞ்சப்படி அள்ளி 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 தூவான். இந்த ஹோலிலாம் கொண்டாடுறீங்க. ஆமா ஆமா. அப்புறம் அப்ப அந்த ராமானுஜருடைய திருமேனிக்கு அவ்வளவு பரிந்து பரிந்து அந்த, ஏன்னா மஞ்சள்ன்றது அவ்வளவு ஹெல்த்தி இல்லையா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏபிஎன் சுவாமிகள் கூட நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். பல முக்கியமான தினங்கள் எல்லாமே வருது. அதனுடைய விசேஷங்கள் என்ன, சிறப்புகள் என்ன, எல்லாமே பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. சுவாமி நமஸ்காரம். ஜெயகருட சுபர்ணா. சுவாமி, இந்த மாதத்தில் வரக்கூடிய நம்ம அக்ஷய திருதியை பார்த்தோம். அதுக்கு அடுத்த நாளே நமக்கு சங்கர ஜெயந்தி வருது. அதுக்கடுத்து ராமானுஜ ஜெயந்தியும் வர்றது. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் எல்லாம் வரிசையாகவே வந்துருக்கு. இந்த நாள்களினுடைய முக்கியத்துவம் என்ன? பூமன்னுமாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்ததி ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. எல்லாருக்கும் ஹாப்பி ராமானுஜ ஜெயந்தி. ஓ, நன்றி. ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படி சொன்னா தான் அது விசேஷம். அந்த மாதிரி அது ஹாப்பி ராமானுஜ ஆச்சாரிய ஜெயந்தி நமக்கு ஒரு விசேஷம். பார்த்தீங்கன்னா சங்கர ராமானுஜ மத்வ ஜெயந்தி கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே சமயத்தில் தான் வரும். அது ஒரு சில சமயங்களில் முன்ன பின்ன நமக்கு மாறுறதற்கு வழி உண்டு. பகவத் ராமானுஜர் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தில், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் என்னும் பரம்பரையில் நடுநாயகமான ஒரு ரத்னமாக திகழக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். ராமானுஜருக்கு முன்பாகவும் இந்த சம்பிரதாயம் இருந்திருக்கிறது. இதை தான் எல்லா பிரிவாலும் ரொம்ப விசேஷமாக சொல்லுவா. சுவாமி வேதாந்த தேசிகரும் காமிக்கிறார். ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினால், அவருடைய தலைக்கு மேலே பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்லி, அவருடைய தலைக்கு மேலே தான் பூர்வாச்சாரியர்கள்லாம் இருப்பாங்க. அவருடைய திருமுடி சம்பந்தத்தினால முன்பிருந்த ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பெருமையாம். இவெல்லாம் யாரு? இவெல்லாம் ராமானுஜருக்கு ஆச்சாரியாள், இவெல்லாம் ராமானுஜருக்கு ஆச்சாரியாள், இவெல்லாம் ராமானுஜருக்கு முன்னாடி இருந்தவா அப்படின்றதால அப்படி பெருமை. ராமானுஜருக்கு திருவடிக்கு கீழே இருக்கிற மற்றவாளுக்கெல்லாம் என்னன்னா, இவெல்லாம் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவா, ராமானுஜருக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர். ஸோ எதை சொல்லணும்னாலும் அது ராமானுஜருடைய சம்பந்தத்தை வச்சு தான் சொல்லப்படுறது. ஒரு நடுநாயகமான ரத்தம் போல விளங்கக்கூடியவர் குரு பரம்பரையில் சுவாமி ராமானுஜர். அதனால மகதி குரு பங்கி ஹாரயஷ்டிகி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி என்று சுவாமி வேதாந்த தேசிகன் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவன் கழுத்துலையும் இவ்வளோ பெரிய நெக்லஸ் ஒன்று போட்டுருக்கோம். நாங்கள் பட்டையாக போட்டுருக்கோம். நடுவில் ராமானுஜர் இதில் ஜம் இருக்கு, ஜம்முன்னு இருக்குன்றது. அந்த ராமானுஜருடைய அவதார திருநன்னாள்ன்றது சித்திரை திருவாதிரை நட்சத்திரம். சித்திரை மாசத்துல திருவாதிரை நட்சத்திரம் என்பதாக அதை வச்சுருக்கும். அந்த திருவாதிரைன்றது சில சமயம் சங்கர ஜெயந்தி ராமானுஜ ஜெயந்தியும் ஒன்றா வரும். அந்த பஞ்சமி அந்த மாதிரி வந்ததுன்னா வரும். சில சமயம் அக்ஷய திருதி அன்னைக்கு கூட ராமானுஜ ஜெயந்தி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி ராமானுஜ ஜெயந்தி இந்த வருஷம் நமக்கு சித்திரை திருவாதிரை அக்ஷய திருதிக்கு அடுத்த 2 நாளில் வருது. அப்போது பெரும்பூதூர் வந்த வள்ளலாக நமக்கு பக்கத்துலேயே, மெட்ராஸுக்கு பக்கத்தில், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்பூதூர் தான் சுவாமியுடைய அவதார க்ஷேத்திரம். அது வியாசர், போதாயனர் முதலான மகான்கள் இருக்காள் இல்லையோ, அவர்கள் எந்த வழியில இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை காண்பித்தார்களோ அந்த வழியில் அதை நிலைநாட்டுவதற்காகவே அவதாரம் பண்ணினவர் சுவாமி ராமானுஜர். இது ரொம்ப விசேஷமா எப்படி பார்க்கலான்னு கேட்டா, பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பஞ்ச ஆயுதங்கள் இருக்கு இல்லையா, பஞ்ச ஆயுதங்கள், அந்த 5 ஆயுதங்கள் ஒன்றாக திரண்டு ராமானுஜ முடியாக வந்தது என்று திருவரங்கத்தமுதனார் என்னும் மகான், ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த திருவரங்கத்தமுதனார் என்னும் மகான் அவர் குறிப்பிடுகிறார். பகவானுடைய பஞ்ச ஆயுதங்கள் தான் பகவத் ராமானுஜராக அவதரித்தது என்று வர்ணிக்கிறார். சுவாமி வேதாந்த தேசிகன் ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றார். வைகுண்டத்தின் தளபதி கமாண்டர் இன் சீஃப் விஸ்வக்சேனர், சேன முதலியார் நம்ம சொல்றோம். அந்த சேன முதலியார் தான் பகவத் ராமானுஜராக பிறந்தார். அவர் கையில் இருக்கிற அந்த திருப்பெரம்புன்னு ஒன்று இருக்கும், ஒரு சின்ன ஒரு லட்டி ஒன்று வச்சுருப்பார். அதுதான் ராமானுஜர் கையில்
திருதண்டமாக மாறியது. விஸ்வக்சேனஹா யதிபதி ரபூத் அப்படி சொல்றார். இன்னும் சில பேர் எப்படி சொல்றா அப்படி கேட்டா, வெங்கடாத்வரின் போன்ற மகாகவிகள்லாம் எப்படி சொல்றான்னா, அப்படியே சேஷாவதாரம் தான் ராமானுஜர், ஆதிசேஷருடைய அவதாரம் தான் சுவாமி ராமானுஜர். எப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆனால் ஆதிசேஷனா வைகுண்ட லோகத்தில் அனந்தனா இருக்கான். அதுக்கப்புறம் அதே ஆதிசேஷன் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனா அவதாரம் பண்ணினான். அதே ஆதிசேஷன் துவாபர யுகத்தில் பலராமன அவதாரம் பண்ணினான். அதே ஆதிசேஷன் கலியுகத்தில் பகவத் ராமானுஜராக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு. இது ஒவ்வொருவருடைய அனுபவம். இதை வச்சு நம்ம தேவையில்லாத ஒரு சர்ச்சைகளை கொண்ட பிண்டு எடுத்துன்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒவ்வொருடைய அனுபவம். இது எப்படி அனுபவித்தால் என்ன, நம்முடைய ஆச்சாரியர்களை நாம் எப்படி அனுபவித்தால் என்ன, நமக்கு அந்த ஆச்சாரியருடைய கிரேஸ், அதாவது அந்த அந்த அனுகிரகம் நமக்கு தேவை. புரியுதா? இன்னொன்று, ஆச்சாரியருக்கு ஒரு பெருமை என்ன அப்படி கேட்டால், என்னைக்கும் எப்பொழுது நினைத்து கொண்டு இருக்க வேண்டியவன். பெருமாள் கூட ஒரு குறிப்பிட்ட நாளில் கூட போய் நம்ம சேவிச்சுட்டா சரியாக போய்டுறது மாதிரி ஆயிடுது. ஆச்சாரியனை நம்ம எப்பொழுதும் நினச்சிக்கணும். நமக்கு வழி காண்பிக்க வந்த மகனீயர் இந்த சம்பிரதாயத்தை ராமானுஜ சம்பிரதாயம் என்பதாகவே ரங்கநாதன் பேர் வச்சான். இது வியாசருடைய சம்பிரதாயம், வசிஷ்டருடைய சம்பிரதாயம், போதாயனருடைய சம்பிரதாயம்லாம் பேர் வைக்கல. ஏன் ரங்கநாதருடைய சம்பிரதாயம் கூட ரங்கநாதன் பேர் வைக்கல. இது ராமானுஜர் தரிசனம்னு பேர் வச்சான். ராமானுஜருடைய தானே பெருமை அது அப்படின்னா, அவருக்கு உடையவர்னா நித்திய விபூதி லீலா விபூதின்னு அந்த வைகுண்டத்துக்கும் இவர் தான் எல்லாத்துக்கும் செல்வாக்குடையவர். வைகுண்டம் யாரை போனோம்னா அவர் தீர்மானம் பண்ணால் அவர் அனுப்புவார். அவருடைய சம்பந்தம் பெற்றவர்களுக்கு வைகுண்டம் கன்ஃபார்ம்டு. அதே மாதிரி லீலா விபூத்தில் இங்கே இருக்கச்சேக்கும் ராமானுஜருடைய சம்பந்தம் நமக்கு தேவை. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு இந்த ஆச்சாரங்களுடைய பெருமை தெரியல. நம்ம வெறுமை கொண்டாடிட்டு போய்டுறோம். அதை ஒரு நாள் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சுட்டு போய்டுறோம் நம்ம. பட் இதை ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அனுபவம். சுவாமி, இங்கே ஸ்ரீபெரும்புதூர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தலத்தில் தான் வந்து சுவாமி அவதாரம் பண்ணினார் அப்படின்னுட்டு பூர்வீகம் அதுதான் இல்லையா? ஆமாம். அவதாரம் தொடர்பாக வேறு எது என்ன நீங்கள் ஆக்சுவலாக யாரோட அவதாரமாக அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. இந்த பூவுலகத்தில் அவருடைய பேரண்ட்ஸ் அவங்க யார், அவருடைய பிறப்பில் முக்கியமான கேள்வி, ரொம்ப சூப்பரான கேள்வி இது. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டீங்க? ராமானுஜன் அப்படின்னா அர்த்தம் ஜஸ்ட் சொல்லுங்க. ராமானுஜன். அனுஜன்னா என்ன அர்த்தம்னா இளையவன் அர்த்தம். ஓ சரி. ராமானுஜனுக்கு என்ன பேருன்னா இளையாழ்வார் என்பதாக பேர். தமிழ்ல இளையாழ்வார். இளைய பெருமாள். இளைய பெருமாள் யாரு? லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் மட்டும் இளைய பெருமாள் இல்ல, பரதன் இளைய பெருமாள் தான், சத்ருகன் இளைய பெருமாள் தான். பட் நம்ம பாப்புலரா நம்ம யாரை சொல்றோம்? லக்ஷ்மணன் சொல்றோம். இளைய பெருமாள்னா லக்ஷ்மணன். இப்ப லக்ஷ்மணன் தான் ஆதிசேஷன், ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இப்ப இவர் யாரு? இவரும் இளைய பெருமாள். அதனால்தான் இவருக்கு லக்ஷ்மண முனின்னு பேர் வருது. சரி. சுவாமி எம்பெருமானாருக்கு எம்பெருமானார், உடையவர், ஸ்ரீபாஷிகாரர், ராமானுஜர், லக்ஷ்மண முனி எல்லாம் இவர் தான் சொல்றது. லக்ஷ்மண முனி அப்படின்னு பேர் இருக்கு. இளைய பெருமாள். இளைய பெருமாள் லக்ஷ்மணன். புரியுது. இன்னொரு அர்த்தம் சொல்றேன். இப்ப ராமானுஜன் அர்த்தம் ராமனுடைய இளையவர். ராமனுக்கு இளையவர் தானே? ஆமா. இப்ப கிருஷ்ணன் ராமானுஜன் சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியாது? கிருஷ்ணனுடைய அண்ணா பேர் என்ன சொல்லுங்க? பலராமர். பலராமனுடைய தம்பி யாரு? கிருஷ்ணர் தான். அப்ப ராமானுஜன் யாரு? கிருஷ்ணர் தான். ஏன்னா அந்த ராமானுஜன் எந்த ராமானுஜன்? பலராமனுடைய தம்பியான கிருஷ்ணன். அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜனா பிறந்திருக்காருன்றார் வேதாந்த ரிஷிகள். சரி சரி சரி. நீங்க கேட்ட கேள்வியினுடைய பின்னணிக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டு புரியுது. அந்த ராமானுஜன் யாரு? பலராமனுடைய தம்பி. ராமன் தானே அவரும்? ஆமா. ராமனுடைய அனுஜன் தானே? ஆமா. அப்ப ராமானுஜன்னா கிருஷ்ணனுக்கு பேர் உண்டோ இல்லையோ? கிருஷ்ணரே இப்ப எப்படி அவதாரம் பண்ணிருக்கார்? ராமானுஜர். பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணிருக்கார். அது எப்படின்னு கேட்டா, ஸ்ரீபெரும்புதூர்ல கேசவ சோமயாஜி என்பதான ஒரு சுவாமி எழுந்தல் இருந்தார். பெரிய யாகங்கள் பண்ணுவான். அந்த சோமயாஜின்றதுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா, பல யாகங்கள், சோமயாகம் முதலான யாகங்கள் பண்ணினவர். தீட்சிதாள் பேரவாழலாம், யாகம் பண்ணக்கூடியவன் அர்த்தம். அவருக்கு புத்திர சந்ததி இல்லாமல் இருந்த பொழுது எனக்கு ஒரு புத்திர பிராப்தி வேணும்னு பெருமாளை பிரார்த்திக்கிறதுக்கோசரம் என்ன பண்ணார், அங்கேருந்து திருவல்லிக்கேணிக்கு வந்தார். இந்த க்ஷேத்திரம் யாருடைய க்ஷேத்திரம்? பிருந்தாரண்ய க்ஷேத்திரம். யாருடைய க்ஷேத்திரம்? நம்ம பார்த்த சாரதி. நாம பார்த்த சாரதி. நம்மை பார்த்த சாரதி.
பார்த்த சாரதி ஆமா 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 இல்லையா? ஆமா. அந்த பெருமாள் சன்னதியில வந்து அந்த பெருமாளை பிரார்த்திச்சுண்டு இங்க ஒரு யாகம் பண்ணார். அந்த யாகத்தின் அனுகிரகத்தினாலே, பார்த்த சாரதியினுடைய அனுகிரகத்தினால அவதரித்தவர் பகவத் ராமானுஜர். புரிஞ்சுதா? இது க்ஷேத்திர மகாத்மியம், திருவள்ளிக்கேணி க்ஷேத்திர மகாத்மியம், பகவத் ராமானுஜருடைய அவதார மகாத்மியம் இதுதான். அந்த பார்த்த சாரதி பெருமாளுடைய அனுகிரகத்தினால பிறந்தவர் யாரு? நம்ம ராமானுஜர். கரெக்டா? அப்ப பார்த்த சாரதி பெருமாள் யாரு? ராமானுஜன் தானே? ஆமா ஆமா. வெங்கடகிருஷ்ணன் தானே? ஆமா, வெங்கடகிருஷ்ணன். கீதை உரைத்தவன் தானே? அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜரா பிறந்திருக்க. சூப்பர். நானு ராமாவரஜ சயேவ பூயகா. அதே ராமானுஜனான கண்ணன் தான், வெங்கடகிருஷ்ணன் தான், பார்த்த சாரதி தான் பகவத் ராமானுஜராக பிறந்திருக்கிறார். இது அவதார ரகசியம், ராமானுஜருடையதான பெருமை. இது சுவாமி வேதாந்தரேஷன் எடுத்து காண்பிக்கிறது. ஓகே ஓகே. நம்ம ராமானுஜர் பற்றி பேசுகிறப்பெல்லாம் கடந்த எபிசோடில் கூட ஒரு வாசகர் வந்து ஒரு கமெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு, மேல்கோட்டை பற்றி சுவாமிகள்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. ராமானுஜர் பற்றி பேசுறது அவசியம், பற்றி பேசணும்னு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மேல்கோட்டை அப்படின்றது பகவத் ராமானுஜருடையதான சித்தாந்த கோட்டை. அதனால்தான் அதுக்கு மேல்கோட்டைன்னு பேரு. ஸ்ரீரங்கத்தில் சுவாமிக்கு உபதிரவம் ஏற்பட்ட பொழுது அங்கே திருநாராயணபுரத்துக்கு தான் வந்து சேர்ந்தேன். திருநாராயணபுரத்தில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அங்கே ராஜா ராமானுஜர் தான், குழந்தை வந்து பெருமாள் யுவராஜா. அந்த யுவராஜா யாருடைய கேட்டா பெருமாள் தான். ஏததாம் எதிராஜ சூக்தி சாம்ராஜ்யம் சர்வதோமுகம் எத்திர சம்பத்குமாரோபி யுவராஜ பராஷிதான்னு சொல்லுவாங்க அந்த ஊர்ல. இது ஸ்ரீசுக்தி ராமானுஜருடைய கோட்டை, இது மேல்கோட்டை. இங்க சம்பத்குமாரன் செல்ல பிள்ளைன்றது வெறும் சும்மா யுவராஜா, குழந்தை மாதிரி பாத்துக்கணுமா. ராமானுஜர் மேல்கோட்டையிலேருந்து கிளம்பிச்சே சொன்னாராம், செல்ல பிள்ளைய கிணற்றடி பிள்ளை மாதிரி பாத்துக்கோன்னு. ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு, காம்பவுண்ட் இல்லாத தரையோட தரையா கிணறு இருந்ததுன்னா ரொம்ப பாத்துக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அந்த மாதிரி குழந்தைய பாத்துக்கோங்கன்னு வரலாம் ராமானுஜர். அதனால்தான் அங்க பெரும்பாலும் சுவாமி புறப்பாடுனா எதிர ராமானுஜர் குழந்தைய பார்த்துட்டே வருவார், ஒரு கண்காணிப்புலேயே இருப்பார். அதெல்லாம் மேல்கோட்டையில் ரொம்ப ரசிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு ஊர்ல ஒரு விசேஷம். ஸ்ரீபெரும்புதூர்ல 10 நாள் ரொம்ப கோலாகலமாக உற்சவம் நடக்குது. நம்ம பார்சாரி கோவிலையும் 10 நாள் ராமானுஜருக்கு விசேஷமான புறப்பாடுகள் நடைபெறுகின்றன. எல்லா கோவில்கள்லையும் அது உண்டது. மேல்கோட்டையில ராமானுஜருக்கு தனி உற்சவம். அது இப்ப பங்குனி வைரமுடி உற்சவம் ஆன உடனே சித்திர மாசம் பிரம்மாண்டமான உற்சவம்னா சுவாமி ராமானுஜருடைய திருநக்ஷத்திர அவதார உற்சவம் தான். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல இப்போ உற்சவம் நடக்கும் இல்லையா, ராமானுஜ ஜெயந்தி? ராமானுஜ ஜெயந்தி 10 நாள் உற்சவம் நடக்கும். ஓகே, 10 நாள் உற்சவம் நடக்கும். அதுவும் ஒரு விஷயம் நம்ம ரசிகர்களுக்கு சொல்றேன். இந்த ராமானுஜர் திருநக்ஷத்திரம் வருது இல்லையா, அன்னைக்கு கூட நீங்க போனா போங்க, அதை பத்தி இல்லை. அன்னைக்கு ராத்திரி சுவாமிக்கு ஒரு புறப்பாடு ஆகும். அவர் திரும்பி வரதுக்கு மத்தியானம் 11 மணி ஆகும். 11-12 மணி கூட ஆகும். அவ்வளோ நேரம் ஆகும். ஒரு சின்ன மாட வீதி தான், ஆனா அந்த ராமானுஜர் சுத்தி வரதுக்கு அவ்வளோ லேட் ஆகும். அப்போ அந்த திரும்பி வரும் பொழுது சுவாமி அப்படியே வாடி வருவார். முதல்ல ராத்திரி ஃபுல்லா டிராவல் பண்ணியிருக்காருல்ல, அப்போ அவருக்கு அந்த வாட்டம் தீருவதற்காக என்ன பண்ணுவான்னு சொன்னா, மஞ்ச பொடி தூவா, கந்தபடி வசந்தம்னு சொல்லுவான். இந்த வருஷம் அது எலெக்ஷன் டேட்ல வருதுன்னு நினைக்கிறேன். சரி சரி, கொஞ்சம் அதை பார்க்கணும். அதை கந்தபடி வசந்தம்னு சொல்லுவான். அப்படியே மஞ்சப்படி அள்ளி 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 தூவான். இந்த ஹோலிலாம் கொண்டாடுறீங்களே, ஆமா ஆமா. அப்புறம் அப்ப இந்த ராமானுஜருடைய திருமேனிக்கு அவ்வளவு பரிந்து பரிந்து அந்த, ஏன்னா மஞ்சள்ன்றது அவ்வளவு ஹெல்த்தி இல்லையா, நமக்கு டர்மரிக்ன்றது அவ்வளவு முக்கியமானது இல்லையா, அதை பண்ணிடுவா. அப்புறம் உள்ள எழுதுவார் சுவாமி. அப்புறம் ஏகாந்தமா அவருக்கு உடம்பு பிடிச்சு விட்டு ஒரு திருமஞ்சனம் பண்ணுவா. அப்படியே கை காலெல்லாம் பிடிச்சி விட்டா எப்படி இருக்கும். அப்படியே ஆச்சாரியனுடைய திருமணி அப்படி கொண்டாடுறது ஒரு அழகு. ஐயோ எவ்வளோ டயர்டாக இருக்கும், எவ்வளோ போயிட்டு வந்திருப்பார், அப்பாடா அப்படின்னு இருக்காதானே. அந்த மாதிரி அந்த உபச்சாரங்கள் பண்ணுறதை பார்க்கச்சே ஒரு அழகாக இருக்கும். அப்படியே லைவ்லியா சுவாமி இருந்தார்னா அது எவ்வளவு கோலாகலமாக எப்படி நடக்குமோ அந்த மாதிரி அப்படியே நடக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதெல்லாம் போய் என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து நேரம் வாய்க்கிறதோ, யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் போய் இதை நேரில் தரிசனம் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வந்து அதை உணர்வுபூர்வமாக அதை உணர முடியும் நம்ம. சரி, இதை தாண்டி வழக்கமாக கேட்கிற கேள்வி தான், அந்த நாளில் நாம்
என்ன கண்டிப்பாக செய்யணும், இதை செய்யலைனாலும் பரவாயில்ல, இதை செய்திருங்க. இந்த பாருங்க, சம்ஸ்கிருதம் வரும்னு சொன்னால் சுவாமி தேசிகன் அருளி செய்த யதிராஜ சப்ததி, சுவாமி மணவாள மாமனிகள் அருளி செய்திருக்கக்கூடிய யதிராஜ விம்சதி, இதெல்லாம் பாராயணம் பண்ணுங்கோ. இல்லை ராமானுஜ நூற்றந்தாரி திருவரங்கத்தமுதனார் அருளி செய்தது, அந்த ராமானுஜ நூற்றந்தாரி பாராயணம் பண்ணலாம். அதுவும் இல்லை, சுவாமி தேசிகன் அருளி செய்த ஒரே ஒரு பாசுரம், தேசமெல்லாம் உகந்திடவே பெரும்போதூரில் சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்றி காசினி மேல் வாதியரை வென்று அரங்கர் கதியாக வாழ்ந்திருளும் எத்திராசா என்று ஒரு பாசுரம், அது சொல்லலாம். அதே மாதிரி சுவாமி மணவாள மாமனிகள் உபதேச ரத்னமாலையில ராமானுஜர் விஷயமாக அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரங்களை சொல்லலாம். ஒரு பாசுரத்தையாவது சொல்லலாம். ஒண்ணுமே இல்லைன்னா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு 108 தடவை சொல்லலாம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நிச்சயமாக நான் முடிஞ்சால் ஒரு 2-3 பாசுரங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அதையும் பயன்படுத்திக்கிங்க. சுவாமி, இந்த ராமானுஜ ஜெயந்தி அந்த தினத்தில் வேற ஏதாவது ஆச்சாரியர்கள் யாருடைய இருக்கா? சித்திரை திருவாதிரையில் தான் ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர், அதாவது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ஆச்சாரியர் ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் அப்புள்ளார் நம்ம சொல்லுவோம். கிடாம்பி அப்புள்ளார் அப்படின்னு சொல்லுவோம். ராமானுஜ தயாபாத்திரம்ன்றதாக வேதாந்த தேசிகனுக்கு ஒரு பெருமையை சொல்கிறோம் இல்லையா. ஒரு கிளிய மாதிரி என்னை வளர்த்தார் எங்கள் மாமா அப்புள்ளார் அப்படின்னு சுவாமி தன்னுடைய மாமா அம்மான் அவர் மூலமாகவே எல்லாவற்றையும் அறிந்தவர். மாதுலாத் சகலாஹா கலாஹான்னு சொல்றார். அப்பேற்பட்டதான அப்புள்ளார் தான் வேதாந்த தேசிகனுக்கு கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவர் திருவகீந்திரபுரத்தில் போயிட்டு கருடனை தியானம் பண்ணினார்னு கதையெல்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர் அவதாரம் பண்ணினாலும் அதனால தான் அவருக்கு ராமானுஜர்னு பேரு. சித்திரையில் ஆதிரை நாள் தோன்றியவர் தான் அவரும் ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர். நமோ ராமானுஜாரியாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபாரியாய சுதாய குணசாலினி. ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய, அதாவது அந்த ஆத்ரேய பத்மநாபர்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய தானே பிள்ளை இவருடைய திருத்தகப்பனார். ஆத்ரேய பத்மநாபாரிய சுதாய, அவருடையதான பிள்ளை என்று இவரை நாம கொண்டாடுறோம் நம்ம. அதனால ஆத்ரேய ராமானுஜாச்சாரியர், அவருடைய கிடாம்பின்னு பேர் அவருக்கு. அதாவது ராமானுஜருக்கு அந்தரங்கமாக கட அம்பு கலசத்துல தீர்த்த கைங்கரியம் பண்ணின பிரணதார்த்திஹரர் என்னும் மடைப்பள்ளி ஆச்சான், அவருடைய வம்சத்துல பிறந்தவர் சுவாமி தேசிகனுடைய மாமா. இவங்கெல்லாம் பற்றி கூட நம்ம டீட்டெயிலாக பேசணும். ஏன்னா நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் அவரை மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க ப்ளீஸ். வாதி ஹம்ச அம்புத ஆச்சாரியர் அவருக்கு பேர். இது ரொம்ப அழகா ஸ்பெல் பண்ணும். வாதி ஹம்ச அம்புத ஆச்சாரியர் என்ன அர்த்தம் அப்படி கேட்டா, இந்த மழை காலத்துல அன்னப்பறவைகள்லாம் மானசரோவர் போயிடுமா. சரி. இந்த ஊர்ல இருக்காது. ஏன்னா ஹம்சங்களுக்கு கலங்கின தண்ணி பிடிக்காது. கிறிஸ்டல்களை ஒரு அக்வாஃபினா தான் பிடிக்கும் போல இருக்கு. எப்பவுமே மானசரோவரில் அந்த மாதிரி வாட்டர் பியூரா இருக்கும். ஏன்னா அங்கே சேரு கிடையாது, மொத்தம் பாறை தானே, அதனால போயிடுமா. ஸோ மேகம் எப்போ திரள்றதோ அதை பார்த்தோன்னே அண்ணாத்துக்கு பயம் அது ஓடி போயிடும். மேகத்தை பார்த்தோன்னே அன்னத்துக்கு பிடிக்காது. மயிலுக்கு மேகம் பார்த்தா பிடிக்கும், அன்னத்துக்கு மேகத்தை பார்த்தா பிடிக்காது இல்லையா. அந்த மாதிரி இந்த அப்புள்ளார் சொல்றோம் ஆத்ரேய ராமானுஜர், அவரை சபைக்கு வந்துட்டாருன்னா பிரதிவாதிகள் அன்னப்பறவை மேகத்தை கண்டு நடுங்குவதை போல இவரை பார்த்து நடுங்குவார்களாம். ஐயோ அவர் வந்துட்டாருப்பா, அவர்கிட்ட மாட்டாராம், அவ்வளவுதான், அவர்கிட்ட நம்மளால வாக்கியார்த்தமே சொல்ல முடியாது அப்படின்னு அவளால் நடுங்குவாளாம். அதனால இவருக்கு வாதி ஹம்ச அம்புத ஆச்சாரியர்னு பேர் இருக்கு. அந்த மகானும் அவதாரம் பண்ணின நாள் சித்திரையில் ஆதிரை நாள். அற்புதம் அற்புதம் அற்புதம். சுவாமிகள் இந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம். நம்ம இந்த எபிசோடில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். நம்ம எல்லாருமே வரக்கூடிய நாள்களில் அதையெல்லாம் கடைப்பிடிக்கிறது எப்படி அப்படிங்கிற முயற்சியில் இறங்குவோம். நிச்சயமாக அதுக்கு நமக்கு இறையர்களும் துணை நிற்கும். சுவாமி ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஜெயகலடு சுபர்ணா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாண நாளே தமிழ் மேட்ரிமோனி தான்.